அடுத்ததான் நம்முடைய கதையின் நாயகன் சூரிய அவர்கள். எல்லாருடைய மனசுலயுமே ஒரு சிறப்பான இடத்துல ஒரு சிறந்த உயரத்துல இருக்கிறாரு. எல்லா புகழுக்கும் பாராட்டுக்கும் உரித்தான ஒரு நபர். நம்மள ஒருத்தர் ஒரு நல்ல இடத்துக்கு போறாரு அப்படின்ற ஒரு சந்தோஷம் எல்லாருக்குமே இருக்கு. உங்களுடைய வெற்றியை நாங்க எல்லாருமே கொண்டாடுறோம். தேங்க்யூ சோ மச் சார். ப்ளீஸ். எங்கள் அழைப்பை ஏற்று இங்க வந்திருக்கும் பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், சமூக வலைத்தள நண்பர்கள், யூடியூபர்ஸ் நண்பர்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இந்த படம் யார் வேணாலும் கதை ரெடி பண்ணி ஒரு படம் ஷூட்டிங் போயிடலாம், அந்த படத்தை முடிச்சிடலாம், போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ணிடலாம், படத்தை ரிலீஸும் பண்ணிடலாம். இது எல்லாம் கடைசி வரைக்கும் வந்துடும். ரிலீஸ்க்கு அப்புறம் திருப்பி இந்த மேடைக்கு வர்றது அப்படின்றது ஒரு கடினமான விஷயம். அப்படி இருக்கிறப்ப ஒரு கதையின் நாயகனா எனக்கு நான் நினச்ச 2 படமும் இந்த மேடைக்கு நான் வந்துட்டேன். ரொம்ப ரொம்ப நன்றி. இது எல்லாத்துக்கும் சப்போர்ட் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா இந்த படம் இதே இடத்துல ப்ரிவியூ ஷோ போட்ட அன்னைக்கு நான் என் ஆஃபீஸில் இருந்தேன். என் நண்பர்கள் சொன்னாங்க போய் பாருங்க, அவங்க முடிச்சுட்டு வெளில வர்றப்ப முன்னாடி நெல்லுங்க அப்படின்னாங்க. எனக்கு தைரியம் இல்லை. அப்போ என் நண்பர் சொன்னார், இங்கே பார் கவனமாக இருந்துக்க, பத்திரிக்கை ஷோ ஓடிக்கிட்டு இருக்குது, வெளியில் வர்றப்ப நின்னு வச்சுக்க. அதாவது எப்படி சம்மந்தப்பட்டவனை ஆப்ரேஷன் எடுக்க அனுப்பிவிட்டு குடும்பமே வெயிட் பண்ணுறாங்க இல்லை, அந்த நிலைதான். அந்த டோரை ஓப்பன் பண்ணி டாக்டர் வர்றப்ப என்ன நிலையில வருவாங்கன்னு தெரியாது. அது ஒரு டாக்டருக்கு அப்படி இருக்கப்போ இங்கே இருக்க அத்தனை பேரும் டாக்டருங்க, சினிமா டாக்டருங்க. அதனால கவனமாரு. அது 2-3 பேர்லாம் சொன்னாங்க, அவர்லாம் இந்த பக்கம் வந்தாண்டா நீ அந்த பக்கம் போயிரு, அவர் அந்த பக்கம் வந்தாப்லாண்டா இங்கிட்டு போயிடு அப்படின்னாங்க. அப்ப இந்த பக்கம் இல்லை, சரின்னு சொல்லி இங்க வந்துட்டேன். அவங்க தாங்குற சக்தி இருக்காது அப்படின்றது பரவாயில்ல சொல்லி வந்தாச்சு. இங்க இண்டோ பிளாக் முடிஞ்ச உடனே ஒரு போன் வந்துச்சு. வழக்கு போது விடுதலையில சொல்ற மாதிரி சாவித்திரி அக்கா போன் வந்துச்சு, நீ நல்லா இருப்பாக்கா, போன உயிரை அப்பப்ப புடிச்சு இழுத்து விட்டுற, தேங்க்யூ அக்கா. அதே மாதிரி சொன்னாங்க, தம்பி சூப்பர் தம்பி, சூப்பர் தம்பி, சூப்பர் தம்பி, புல்லு அரிச்சிருச்சு தம்பி. அந்த இடைவெளி வர்றப்ப அத்தனை பேருக்கு தம்பி அப்படின்னாரு. சொன்னீங்க, ரொம்ப நன்றி அக்கா. தம்பி காவேரி, நிறைய நண்பர்கள், அண்ணன் தம்பிக்கு நிறைய பேர் போன் பண்ணீங்க. பயங்கரமா தைரியம் வந்துச்சு. ரைட் டக்குன்னு சொல்லிட்டு அந்த டிஷர்ட்டை காட்டி போட்டு சட்டி வட்டிக்கு போட ஆரம்பிச்சிட்டேன். சரி கிளம்பிடலாம் அப்படின்னு. திருப்பி அதே நண்பர் சொன்னாப்புல, முடிவு பண்ணிக்க செகண்ட் ஹாப் இருக்கு அப்படின்னாப்புல. இல்ல வாங்க போயிடலாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இண்டோ பிளாக்க நம்மளை காப்பாற்றி அவங்க திட்ட மாட்டாங்க, வாங்க வந்துட்டேன். இங்க வந்து நின்னா அவர் உள்ள போயிட்டு அவர் இங்க உட்காந்துருக்காப்புல, இங்க வந்துருந்தாப்புல. அப்புறம் அவர் அங்க உட்காந்துருக்காரு, அங்கிட்டு போயிருக்காங்க. என்ன ரவுண்ட் அடிக்க விட்டாங்க. விடுங்கடா, உள்ள கொஞ்சம் அமைதியா தான் இருக்காங்க. அப்ப படம் முடிச்சு போச்சு, ஒரு பேசாம இருங்க, துணிஞ்சு ஏதாவது ஒரு டோரை காட்டுங்க, நின்றுவோம்டா அப்படின்னு. இந்த டோர்கிட்ட வந்து நின்றுங்கண்டாங்க. நின்று படம் முடிஞ்சு வெளில நின்று ஒரு பட்டத்தோடய வந்து அப்படியே பயில்வான் ரங்கநாதன் ஃபர்ஸ்டா வந்தாரு. கடவுளே நெஞ்ச பிடிச்சிட்டேன், அண்ணே என்ன காத்திருக்கா தெரியலையே, நல்லா இருக்குன்ட்டு போயிட்டாரு. ஒரே வார்த்தையில சிறப்பு அற்புதம் போயிட்டாரு. முடிஞ்சு வச்சுடா ரிசல்ட். அவ்வளவு. இந்த மாதிரி முக்கியமானவங்க எல்லாம் வந்தாங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர்னாங்க. அத்தனை பேரும் ஒருத்தர் கூட தப்பா சொல்லல. எனக்கு அவ்வளவு மகிழ்ச்சியா இருந்துச்சு. நீங்க சொன்ன வார்த்தைகள் ஒரு வார்த்தையோட குறையில, உங்க வாய் முகூர்த்தம் அப்படியே பழிச்சிருச்சு, ஒன்னோட குறையில. எனக்கு ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் அந்த மக்கள் அத்தனை பேர் கொண்டாடிட்டாங்க. முதல் நாள் இருந்த ரிசர்வேஷனை விட உங்களுடைய ஷோ முடிஞ்சு நீங்க எல்லாம் போட்டதுக்கு அப்புறம் அந்த ஓப்பனிங் ஷோ அப்படியே கண்ணுக்கு முன்னாடி ரிசர்வேஷன் அதிகமாச்சு, டிக்கெட் கூடுச்சு. அவ்வளவு சந்தோஷம். தேட்டர் அண்ணவங்க எல்லாமே சொன்னாங்க, இல்ல இந்த ரிசல்ட்டுக்கு அப்புறம் நாளைக்கு பாருங்க ஓப்பனிங் ஷோ நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அப்படியே இருந்துருச்சு. ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. நல்ல படத்தை கொடுத்தா அதுக்கப்புறம் அது எங்க பொறுப்பு, எங்க படமா நினைச்சு, எங்க கடமையா நினைச்சு அதை கொண்டு நாங்க சேர்த்துருவோம் அப்படின்னு நினைச்சு நீங்க செயல்பட்டீங்க. அது கடைசி வரைக்கும் கொண்டு போய் சேர்த்துருச்சு. ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு. அப்ப இந்த படத்துல ஒர்க் பண்ண உதவி இயக்குநர்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. பக்குர்தன், விஜயன், விஜயகுமார் சார், தம்பி முரளி, அஸ்தினா சார், பெருமாண்டா, பாஸ்கர், எல்லாருமே, தம்பி அருண், எல்லாருமே இந்த படத்துல ஒர்க் பண்ணிருக்கீங்க. அவ்வளவு பேரும், சாரதி சார், எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுடைய உழைப்பு எங்களுக்கு இயக்குனர் மட்டும்தான் தெரியும். அந்த இயக்குனருக்கு பின்னாடி நீங்க அவ்வளவு ஒர்க் பண்ணிருப்பீங்க. கண்டிப்பா இந்த சந்தோஷம் எல்லாமே உங்களுக்கு முழு பங்கு இருக்கு நான் நம்புறேன். உங்களுக்கு பெரிய ரொம்ப ரொம்ப நன்றி. அதே நேரத்துல இந்த படத்துக்கு பின்னாடி ஒர்க் பண்ணவங்க தினேஷ் டிசைன் தம்பி, முதல் நாள்ல இருந்து கடைசி வரைக்கும் அந்த டிசைன்
கடைசி வரைக்கும் சூப்பர் டிசைன். முதல்ல இருந்து ஒரு நாள் கூட ஒரு ஆள் கூட பொண்ணு இந்த டிசைன் செலவு சொன்னதே இல்லை. தினேஷ் பிரதர் ரொம்ப ரொம்ப நன்றிங்க பிரதர். உதயகுமார் மிக்சிங் சூப்பர் பிரதர். அதே மாதிரி உதயகுமார் மிக்சிங் பிரதர் ரொம்ப ரொம்ப நன்றிங்க பிரதர். ஒரு 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 குழந்தைய 10 மாசம் சுமந்து அந்த டெலிவரி எடுக்கிறப்ப அதுதான் ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க. அதுக்கு சமமானதுதான் அந்த மிக்சிங்ன்றது. படத்துல மெயினான ஏரியா மிக்சிங் தான். அங்க எப்பேற்பட்ட நல்ல படத்தை கூட காலி பண்ணிடலாம் அவர் நினைச்சாருண்டா. அப்படி ஒரு ஒர்க் பண்ணாரு. யுவன் சங்கர் ராஜா பிரதர் பார்த்துட்டு சூப்பரா பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப நன்றிங்க பிரதர். அந்த டப்பிங் ஜாட்ச் விஷ்ணு தம்பி ரொம்ப ரொம்ப நன்றி தம்பி. விடுதலையிலையும் ஒர்க் பண்ணீங்க, இதுலயும் ஒர்க் பண்ணீங்க, சூப்பர் தம்பி. விடுதலையெல்லாம் பாவமா இருந்துச்சவங்க எல்லாம் பாக்குறப்ப எனக்கு வெற்றிமாறன் ஒரு படம் ஒரு டப்பிங் ஜார்ஜோ இல்ல ஒரு எடிட்டர் ஒர்க் பண்ணி முழுசா ஒர்க் பண்ணிட்டான்டா அவனை கொண்டு போய் எங்க வந்தாலும் உலகத்துல முடிஞ்சு வச்சு சினிமாவில் சர்டிபிகேட் கொடுத்து அனுப்பிடலாம் சூப்பர் அப்படின்ட்டு. அப்படி ஒரு விஷயம் அந்த எடிட்டிங் அந்த இதெல்லாம் அந்த தம்பியை ஒர்க் பண்ணீங்க. ரொம்ப நன்றி விஷ்ணு. இந்த படத்துக்கு நான் அதே மாதிரி அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணீங்க. உங்களுக்கும் இந்த ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். உதய சங்கர் தம்பி வாழ்க்கையில் மறக்கவே மாட்டேன் நம்பி. அந்த லாஸ்ட் நாள் 31க்கு முன்னாடி மே 30 அப்படின்ற அந்த கார்டன் யாகமும் உங்க யாகம் தான் நம்பி எனக்கு வரும். கடைசி நேரத்துல சில விஷயங்கள் ஏற்பட்டுச்சு, என்ன பண்றேன்னு தெரியல. குமாரன் அவர் பல பக்கம் ஓடிக்கிட்டு இருக்காரு. நானும் உட்கார்ந்தது என்ன பண்றேன்னு எனக்கு தெரியல. வருவார் குமாரன் இந்த குருவி பதட்டத்துல ஓடி அந்த கூட்டுல உட்காரு, ஒரு செகண்ட்ல திருப்பி பறந்து போயிடும், திருப்பி ஓடியாரும் திருப்பி உட்காந்து திருப்பி பறந்து போயிடும். அது எதுக்கு வருது எதுக்கு பறக்குன்னு தெரியாது. அந்த மாதிரி ஓடுவாரு. செந்தில் கூப்பிட்டுக்காரன் ஓடுவாரு. ஆபரேச்சு பதட்டத்துல வருவாரு. அண்ணே ஒரு குறிப்பிட்ட நம்பர் சொல்லுவாரு, அங்கிட்டு உள்வாங்க எந்த நம்பர்ன்றுவாரு. திருப்பி கிளம்புவாரு. எங்க போறீங்க இருங்க இந்த பக்கம் போயிட்டு வரேன்டுவாரு. 1 hour சொல்வாரு. அண்ணே இப்ப நான் எதிர்பார்த்து ஒரு 3 ஓகே ஆச்சுங்க. அப்புறம் சூப்பர் நானே 6 வருதுன்னு சொன்ன 4 வரலண்ணே அப்படின்ட்டுவாரு. போச்சா அப்படின்ட்டு திருப்பி இங்கிட்டு ஓடுங்கன்றுவாரு. ஓடிக்கிட்டே இருந்தாரு. ஒரு 10 மணி வரைக்கும் அப்படியே ஒரு பதட்டமாக இருந்துச்சு. அன்பு தம்பி உதயசங்கிட்ட சொன்னேன். 2 3 போன் பண்ணாப்புல யாருமே பார்க்கல. அவங்க 2 பேர் தான் பேசிக்கிட்டாங்க. ஓகே ஓகே ரெடி. ஒரு நிமிஷம் சூரியன்கிட்ட பேசுங்க பிரதர். எதுக்கு பிரதர் அவனை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க பிரதர், இந்த அமௌண்ட் தானே பிரதர் வேணும், எவ்வளவு நேரத்துல வேணும் பிரதர், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிகபட்சம் 1 மணி நேரத்துல அது வந்துருச்சு நினைக்கிறேன். 1 மணி நேரத்துல ஒரு பெரிய அமௌண்ட் எனக்கு கொடுத்து இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணாங்க. பிரதர் அமௌண்ட் கொடுத்த நண்பர் உங்க பேர் சொல்லக்கூடாது, அப்ப ஆபீஸ் வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த உங்க நலன் கருதி உங்க பேர் சொல்லாம உங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றிங்க பிரதர். தம்பி உதயசங்கர் ரொம்ப 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 நன்றி தம்பி. தேங்க்யூ தம்பி, அதுக்கு வார்த்தை இல்லை தம்பி. ரொம்ப நன்றிங்க தம்பி. ஆறுதல் ரொம்ப நன்றிங்க. உங்களை உள்ள அற்புதமான காட்டி ரொம்ப நன்றிங்க. உதயகுமாரன் அதே ஜீனியர்ஸ். நீங்க உங்கள் படம் பார்த்து உங்ககிட்ட வேலை செஞ்சு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சுங்க. நீங்க சொன்ன மாதிரி 5 நாள் இருக்கு ஓகே, என்ன 2 நாள் ஆசைப்பட்டு கேட்பேன் வேணாம்னு சொல்லிடுவாங்க, இல்ல ஓகே உங்க சீன் எடுத்தாருன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் காரணம் இல்லைன்னு 2 நாள் வந்தீங்கன்னா அதுக்கான பேமெண்ட் ஏறும் உங்க சைட்ல இருந்து. அதுக்காக குமார் பதட்டப்படுவாப்புல. டேரக்டர் சொல்லுவாப்புல, சார் இல்ல சார் சரியா வரும் சார், போதும் சார் இருங்க டேரக்டர் நான் சொன்னேன் சீன் வேணுமா நம்மாண்டு அப்படின்ற அசிஸ்டன்ட் மேனேஜர் சொல்லி விடுவாரு. பதட்டத்திலேயே தெரியும். அப்படியே அண்ணன் பதட்டத்துல வச்சிருப்பாப்புல, அதனால அப்படியே தெரியும். அப்புறம் கடைசியில் அண்ணன் 2 நாள் முக்கியம் இல்லையா, நல்லபடியா படம் வரணும் இல்லையா, அதனால எத்தனை நாளும் பிரச்சனை இல்லையா, நான் நடிச்ச கொடுக்குறியா ஒரு டேரக்டா என் கடமையான்னு சொன்னீங்க நீங்க அந்த வார்த்தை. ரொம்ப நன்றிங்கண்ணே. உங்களுக்கும் துரை செந்தில்குமாருங்க ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணே. ஒரு அப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு கொடுத்த எங்க வெற்றிமாறங்க. எங்கிட்ட அதாவது இந்த கிடமாட்டு கண்டுகிட்டு ஒரு 1000 கண்டுபிட்டி இருக்கும், அதுல ஒரு ஜல்லிக்கட்டு மாடை தேர்ந்தெடுக்கணும். அப்ப பல பேர் சொல்லுவாங்க அந்த கண்டுபிட்டியை தூக்கிட்டு வாங்க, இந்த இருப்பாங்க நல்லா வரப்ப போட்டு முட்டுதுங்க இது எடுங்கன்னுவாங்க. அது யாரு போனாலும் கெட்ட விட மாட்டேங்க, அந்த கண்டை தூக்குங்க, அந்த கண்டு மரத்தை முட்டுதுங்க அதை எடுங்கன்னுவாங்க. இது ஒவ்வொருத்தரும் அந்த கண்டு இந்த கண்டுன்னுவாங்க. ஒன்று சும்மாவே படுத்துக்கிட்டு அங்கிட்டு ஓடிக்கிட்டு தெரியும், அந்த கண்டு தூங்குவாங்க. அதே வெற்றிமாறங்க அவளை கண்டு இருக்கப்ப அந்த கண்டு விட்டு தூக்குங்க அப்படின்றாரு. அந்த கண்டுகிட்ட அடிச்சு பிடிச்சு இன்னைக்கு ஒரு 2வது மேல நின்றுச்சு. மறக்கவே மாட்டேங்கிறேன். இது இன்னும் எப்படி போனாலும் அது அந்த விடுதலைக்கு முன் விடுதலைக்கு பின் அப்படின்ற மாதிரி எவ்வளவு தூரம் போனாலும் நான் மட்டும் இல்லைங்க, என் குடும்பம் அத்தனை பேருமே உங்களை திரும்பி பார்த்துக்கிட்டே இருப்பாங்கன்னு, உங்களை கையை கொடுத்துட்டே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றிங்கண்ணே. துரைசனுக்கு அங்கிருந்து உருவானது இந்த படம் கருடன் படம். உண்மைக்கு அண்ணன் சொன்னது மாதிரி குமாரன் ஆரம்பிச்ச எனக்கு எதுவுமே தெரியாது. எங்க டப்பிங்க்கு அப்பப்போ வரப்ப துரைசனுக்கு அங்க ஒர்க் பண்ணுவாரு கூட.
அவரை பார்த்து அவரை ஒரு ஐடியா பண்ணி என்கிட்ட வந்து துரை செந்தில்குமார் அடுத்த படம் பண்ண எப்படி இருக்கும்னு அவரு சொல்லி சூப்பர் 2 பேரும் கை கொடுத்து ஆமல்ல நம்ம அடுத்ததுக்கு போறதா இருந்தா அவர்கிட்ட எல்லாமே தெரியும். பிளஸ் நமக்கு வெற்றிமாறன் பக்கத்துல இருப்பாங்க, நம்ம அப்பப்போ அன்னைகிட்ட கேட்டுக்கலாம், அண்ணன் பார் மானிட்டர் இருக்கும், சும்மா தவிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாமே டிசைன் பண்ணி எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் டேரக்டர் கேட்டு நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன் ஒத்துக்க மாட்டாருங்க அப்படின்னு. இல்லை ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி இந்த படத்தை ஆரம்பிச்சு சின்னது ஆரம்பிக்கிற டேரக்டர் சொல்ல இல்லை சிம்பிளா இல்லை பெருசா போங்க அப்படின்னு சொல்லி படத்தை பெருசாக்கி ரிலீஸ் வரைக்கும் ஒரு படத்தை முழுமையா கொண்டாந்து இந்த படத்துக்கு சப்போர்ட் இயக்குனருக்கு அப்புறம் இன்னைக்கு குமாரண்ணே ரொம்ப நன்றிங்க. 14 வருஷமா உங்ககிட்ட நான் உங்க கூட பழகிருக்கேன், நீங்க என் கூட பழகிருக்கீங்கன்னு. எந்த நாளுமே இந்த படம் இந்த பணம் இந்த பணத்துக்காக போகலாம் அப்படின்னு என்னை விட்டுருந்தேன் நான் எப்படி எப்படியோ போயிருப்பேங்க. கடைசிக்கு பணத்துக்கு ஆசைப்படாம நான் எந்த படம் கமிட் பண்ணா உங்களுக்கு அமௌண்ட் உண்டு, ஆனா நீங்க ஒரு நாள் கூட பணத்துக்காக நீங்க எங்கேயுமே விட்டு கொடுத்ததே இல்லை என்னைய. அதை கடைசி வரைக்கும் என்னை கைப்பிடிச்சு கூட்டிட்டு வந்து வெற்றிமாறன் கிட்ட வந்து நின்றதுக்கு அப்புறம் என்னை விட அதிகமா சந்தோஷப்பட்டீங்க. அதுக்கப்புறம் அது தக்க வைக்கிறதுக்கு பதட்டமாக தெரிஞ்ச 2 பேருமே அவர் பதட்டத்துலதான் திருப்பி இந்த ஒரு முடிவு எடுத்தீங்க நீங்க. இப்பவும் சரி இது நான் எடுத்த முடிவே இல்லை, அவர் எடுத்த முடிவு தான். நேரம் அன்னைக்கு டைரக்டர்கிட்ட போனோம், அவரும் சூப்பர் அற்புதமா ஒரு படைப்பை கொடுத்துட்டாரு. டைரக்டர் சொல்ற மாதிரி தான் ஸ்பாட்ல அப்படித்தான் இருப்ப கேட்பேன், எதுக்குமே அவர்கிட்ட பதில் வராது. அவர் எப்படின்னு தெரியுங்களா, இந்த குழந்தைக்கு ஊசி போடல டாக்டர் பல விதமா இருக்காங்க. சில டாக்டர் ஊசி எடுத்துட்டு அப்படியே குழந்தைய பார்த்து ஸ்ட்ரெயிட்டா கண்ணு முடிக்கிட்டு அப்படியே முறைச்சமணிக்கே வருவாங்க, அதுலயே அந்த குழந்தை பயந்துடும். சில டாக்டர் அப்படிங்கிற டக்குன்னு பக்கத்துல இருக்க குழந்தை திட்டிக்கிட்டு இங்க வருவாங்க, சிஸ்டர் தூக்கம் அவுட், அவங்க இது பண்ணுங்க, அவரை உட்கார சொல்லுங்க, உட்கார்ந்து திட்டிக்கிட்டு நம்ம கிட்ட அந்த எப்படி இருக்கு நம்மளுக்கு அந்த குழந்தை அரண்டுரும். சென்ட்ரல் அப்படி இல்லை, அந்த ஊசி எடுத்துக்கு அப்படியே நேரம் வந்து ஹலோ நீங்க எப்படி இருக்கீங்க, உங்க பேர் என்ன, எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க, நீங்க அம்மா அப்பா பேரு, அவள் தான் ஊசி விட்டு முடிச்சாச்சு. அந்த மாதிரி வந்து எதுவுமே இல்லாம ஒரு ஓகேவா இல்ல நமக்கு தெரியாத அளவுக்கு அழகா ஸ்மூத்தா கடைசி வரைக்கும் ஒரு கோபம் எதுவுமே இருக்கு. நமக்கு தான் டவுட் இருந்துகிட்டே இருக்கும், இது சரியா வருமான்னு கேட்டோம்னா கூட அதுக்கும் டக்குன்னு பதில் சொல்ல மாட்டாங்க. சரி இது என்ன திருப்பி போவாரா போக மாட்டாங்கன்னு. அது 1000 பேர் என்ன சொன்னாலும் கரெக்டா உங்களுடைய படத்து மேல உங்களுடைய இதுல நீங்க கரெக்டாவே இருந்திருக்கீங்கன்னு நினைக்கிறீங்க. அது கடைசியாவே வந்து திரைக்கிறது நல்லா அமைஞ்சு நல்லா வந்து ஒரு நல்ல படம் அமைஞ்சு ரொம்ப நன்றிங்க. குமாரண்ணே ரொம்ப ரொம்ப நன்றி, உங்களுக்கு சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை அண்ணே, ரொம்ப நன்றிண்ணே. என்ன ஒண்ணு டிஸ்ட்ரிபியூட்டர் எல்லாம் 2 பேரும் வந்து பேசினீங்க, அந்த நம்பரை மட்டும் சொல்ல மாட்டேன்ட்டீங்க. நல்லா சூப்பரா பச்சை பேசுனீங்க. ஆனா இல்ல சொன்னீங்க அந்த ரிலீஸுக்கு முதல் நாள் அப்பதான் நம்ம காமெடினா பழகிட்டோமா, அந்த கதையில ஆனது இல்லை, மற்றபடி மேற்பட்ட விஷயமா நமக்கு சம்மந்தப்பட்டது இல்லையில. அன்னைக்கு தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அங்க இருந்து அண்ணன் செந்தில் நடிக்கிறாரு லாஸ்ட் நேரத்துல, சூரி சார் ஒரு நிமிஷம் இங்க திருச்சி நாராயணன் கொடுக்குறேன், அண்ணன் கொடுக்கணே, அண்ணே வணக்கம் வணக்கண்ணே, காலையில வந்துரும்ல அண்ணன் ரிலீஸ் ஆயிடும்னு கேட்கல, ரிலீஸ் ஆயிடும்னு. சரி சரி ஒரு அமௌண்ட் இப்ப கொடுக்குறான், சரிங்கண்ணே உங்களுக்கு தான் கேட்குறேன், கொடுக்குறோம் கொடுங்கண்ணே. இல்ல உங்களை கேட்டுதான் கொடுக்குறான். என்னை படம் ஆரம்பிச்சு அவர் ஃபர்ஸ்ட் இதுக்கு 50 தேட்டர்கள் எல்லாம் வாங்கிட்டாங்க, ஒரு பெரிய அமௌண்ட் போயிருச்சு, எல்லாம் போயிருச்சு. கடைசியில அந்த 100 ரூபா மட்டும் நான் பொறுப்பான்னா எல்லாமே அவங்க கொடுத்துட்டு லாஸ்ட் கொடுக்க அந்த 100 ரூபாய்க்கு மட்டும் கொடுக்குறோம். அண்ணே கண்டிப்பா கொடுக்குறேன், 100 ரூபா வந்துரும்னு. நான் சொல்றது பெரிய அமௌண்ட் தான் சொல்றேன், நான் கொடுக்கலாம்ண்ணே. ஒரு நிமிஷம் செந்தில நேற்று கொடுக்குறேன் அண்ணன். அதே தான் என்னண்ணே, குமார பார்த்தா ரொம்ப நல்லவன், இது வரைக்கும் அது மேல எந்த தப்பான இன்ட்ரெஸ்ட் எதுவுமே இல்லை, சரி அப்ப கொடுத்துருங்க அப்படின்னு. இல்ல உங்களை கேட்டு கொடுக்கட்டுமா அது கொடுத்துருக்கே கண்டிப்பா வந்துருமுனே அப்படின்னு. ஓகே பக்கத்துல வேற யாரு இருக்காங்கன்னு கேட்டேன். இல்ல 2 டிஸ்பிளே பண்ணிக்கிறதுக்காக மற்ற அங்க இருந்து போன் பண்ணுவாங்க அப்படின்றாரு. உண்மைக்குன்னு நீங்க இந்த படம் வெளிவக்கான ஒரு பெரிய சப்போர்ட்னு. அதெல்லாம் வந்து எம்ஜிக்கு அவளை ஈஸியாக யாரும் வந்து எடுக்க முடியாதுன்னு அவளை துணிஞ்சு ஒரு பெரிய ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 13.5 கோடி கொடுத்து நீங்க அதை எடுத்தீங்கன்னு ரொம்ப மகிழ்ச்சிங்க. உங்களுடைய நம்பிக்கை வீண் போகவே இல்லைன்னு. கடைசி வரைக்கும் எல்லாருமே நான் முறக்கின்றதுல துணிஞ்சு இறங்கினா அந்த நம்பிக்கை தான் எனக்கு காரணம். அந்த நம்பிக்கை கடைசி வரைக்கும் அது ரொம்ப நன்றிங்கண்ணே. சிதம்பரண்ணே ரொம்ப ரொம்ப நன்றி. அதிகமா அவர் என்கிட்ட பேசல, உங்க பேர் தானே அதிகமா என்கிட்ட பேசியிருக்காரு. அப்படி ஒரு மனிதரா நீங்க இருக்கீங்கன்னு ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணே. எங்கள் படத்தை வாழ வச்சதுக்கு அவ்வளவு ஒரு ஒட்டுமொத்தத்தையும் நாங்கள் பெரிய நன்றி சொல்லிக்கிறேன்னு. இந்த 25வது போஸ்ட், இந்த 50வது போஸ்ட் அப்படின்ற மாதிரி இங்க சொன்னாங்கண்ணே. ஒரு நம்பர் போட்டு விடலாம்னு அப்படின்ற உடனே குமாரன் சொல்றாருங்க, இல்ல 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 வேண்டாம் இல்ல. அதாவது என்ன சொன்னாங்க, 50வது நாள் மாதிரி 24 போட்டு இத்தனை கோடி வசூல்
அப்படின்னு சொல்லி போஸ்ட் போலாண்டானு பறந்து அடிக்கிறாங்க. எனக்கு தயவு செய்து தப்ப பண்ணிடுறாங்க, வேண்டே வேண்டாம், அத்தனை கோடி ஒன்னும் போடாதீங்க, சாதாரண 20வது நாள் அப்படி போடுங்க போதும், ஏதாவது ஒண்ணு போயிடுவாங்க, கடைசி தேவையில்லாம பிரச்சனை எல்லாம் வரும் அப்படின்றாங்க. எல்லாத்தையும் தாண்டி எங்க அண்ணன் அந்த வார்த்தைக்கு ஒரு சொல்லு கூட குறை இல்லாத எங்க அண்ணன் சசிகுமார் அண்ணன், உங்களுக்கு வார்த்தை இல்லைன்னு நான் ஆரம்பத்துல இருந்து உங்க கூட இருக்கேனே, காமெடி நான் உங்க கூட இருக்கேனே, இப்போ உங்க கூட தான் நான் இருக்கிறேன், நீங்க எப்பவுமே என் கூட இருப்பேன் நான் நம்புறேன்னு. எந்த விதத்துல நீங்க விட்டு கொடுத்ததே இல்லை எங்கேயுமே. அதே நேரத்துல லாஸ்ட் எல்லாத்துக்கும் பயம் இருந்துச்சு, துணிஞ்சு வந்து கேட்டேன், அவனுக்காக நான் வர ஏன் தயங்குறான்னு சொன்னீங்க, நீங்க வந்து இன்னைக்கு இவ்வளவு பெரிய படத்தை ஆக்கி ஒரு பெரிய படம் ஆக்கி கொடுத்துட்டீங்கன்னா அதே மாதிரி உங்களுக்கு பெருந்தன்மை. இப்ப நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, நான் அவனுக்காக ஹெல்ப் கூப்பிடுங்க, அது எனக்கு ஹெல்ப் ஆயிடுச்சுங்க. இதெல்லாம் பெரிய ஹீரோ யாருமே இவ்வளவு ஓப்பனா சொல்லுவாங்களான்னு எனக்கு தெரியல. அது மிகப்பெரிய இதுதானே. நீங்க ரொம்ப நன்றி. இப்பவும் சொன்னேன், எப்பவும் நீங்க மிகப்பெரிய ஹீரோ, எங்களுக்கு நீங்க தானே ஹீரோ, எனக்கு எப்பவுமே நீங்க தானே ஹீரோ அப்படின்னு. ரொம்ப நன்றி இந்த வாய்ப்பு கொடுத்து அடுத்தடுத்து திருப்பி எங்க படத்தை நீங்க முக்கியத்துவம் கொடுத்து சப்போர்ட் பண்ணி நினைக்கிறேன். ரொம்ப நன்றி.